59 திருவண்ணாமலையை விட்டு அவருடைய உடல் செல்லவில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் பக்தர்கள் எல்லாம் அவருடன் ஈடுபாடு கொண்டிருப்பவர்கள் எல்லாம் அவர் எங்கும் பரவி இருக்கிறார் என்ற ஒரு நிலையை அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்தபடியாக நாம் பத்திரிகையாளர்கள் கேள்விகளுக்கு திரு உங்களுடைய கும்பாபிஷேகத்தை பற்றியோ திரு பொன் காமராஜ் அவர்கள் இங்கே கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆனால் உங்களை எல்லாம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது, சாமிஜி அவர்களிடம் யோகியாரிடம் யாரும் டைரக்டாக கேள்விகள் பத்திரிகையாளர் கூட்டமாக கேட்க வேண்டாம், அவரை தவிர்க்குமாறு தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி இங்கே பொன் காமராஜ் அவர்களும் மற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களும் மற்றவர்களும் இருக்கிறார்கள். உங்களுக்கு ஏதேனும் மற்றும் செய்திகளோ மற்ற இதோ தேவைப்பட்டால் நீங்கள் கேள்வி மூலமாக எழுப்பலாம். நீங்கள் கேள்வி எழுப்பும்போது மறுபடியும் உங்களுடைய பெயரையும் நீங்கள் சார்ந்திருக்க பத்திரிகையையும் தயவுசெய்து கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்து பத்திரிகையை சார்ந்த மூர்த்தி அவர்கள் பொன் காமராஜ் அவர்கள் மந்திராலயத்தை பற்றி இன்னும் சற்று விளக்கமாக கூறும்படி கேட்டுக்கொள்கிறார். யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் கன்னியாகுமரிக்கு வடக்கே இது கோயில். எல்லோராலும் வழிபடுகின்ற அந்த தெய்வத்தினுடைய திரு விக்கிரகத்தை வைத்து தினசரி பூஜை செய்து வழிபாடுகின்ற ஒரு தெய்வ தலம் ஆலயம். இட் இஸ் நாட் எ பஜன் ஸ்காலா, இட்ஸ் எ டெம்பிள். Will there be items of any other gods or only Yogiram Suratkumar? அதாவது அவர் கேட்கறது மற்ற கடவுளர்களின் திருவுருவ சிலைகளோ இல்ல படங்களோ இருக்கிறதா, இல்லது யோகியாருடைய திருவுருவ சிலை மட்டும்தான் இருக்கிறதா? சரியான கேள்வி. எங்களுக்கு தெய்வமாக யோகி ராமசுரத்குமாரை எண்ணுகின்றோம். கலியுக கண்கண்ட தெய்வம் அவதாரம் என்ற காரணத்தினால் அந்த தெய்வத்தினுடைய சிலையை தவிர வேற எந்த ஒரு குரு வழிபாடுகளும் எதுவும் கிடையாது. ஐயா, யோகியாருடைய சிலை எதனால் செய்யப்பட்டிருக்கிறது? வெண்கலமா இல்ல பஞ்சலோகமா அல்லது கருங்கல்லையா அல்லது மார்பிளா? கருங்கல்லினால் செய்யப்பட்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் கேட்டதனால் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். செல்வி அவர்கள் அந்த சிலைக்கு கல் அடிக்கின்ற போதே, திரு விக்கிரகத்திற்கு கல்லை இந்த இடத்தில் தேர்வு செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற போதே அவருக்கு கனவிலே ஒரு இடத்தை காட்டப்படுகிறது. அந்த அந்த மலைக்கு சொந்தக்காரர் பெரிய பரம பக்தனாக இருக்கின்றார். இப்போது அந்த இடத்தில் அவர்கள் வெடி வைத்து அடிக்கிறார்கள். அடிக்கின்ற போது பகவான் வித்திரிக்கரத்தை கொடுக்கிற அதே மாதிரியாக அந்த கல் அப்படியே உருவாகிவிட்டார். தூக்கிக் கொண்டு வருகின்றார்கள். அதாவது வந்தவர்கள் பரவத்தோடு யோகிராம் சுரத்குமார் தூக்க முடியாமல் அவர்கள் இருக்கின்றார்கள். கிரைன் எல்லாம் பக்கத்தில் இருக்கிறார், அசைக்க முடியவில்லை. திரும்ப அவர்கள் சாமிய பெயர் கூட தெரியாமல், பகவானுடைய பெயர் தெரியாத அன்பர்கள் கூட ஏதோ ராமசுரத்குமாரே சத்தம் போட்டு அது அப்படியே கொண்டு வரப்பட்டது. அந்த செல்வி நல்லதாக அவர்களை கேட்டால் தெரியும். ஒளிமுகமாக மறைந்திருக்கின்றார்கள். இங்கே அந்த சிலையை செலுத்துகின்ற போது அவர் கையிலே இருந்த ஒளி உள்ளே போவதும் வெளியே வருவதுமாக இருந்தவுடன் அழுது கொண்டிருந்தார். ஒரு நாள் நான் ஓடி போனேன்.
என்னையா அழுது கொண்டிருக்கிறீங்க, சிலை விக்கிரகத்தை செய்யவில்லையா என்று சொன்னவுடன் என்னால் செய்ய முடியாது, ஓ திருவண்ணாமலைக்கு என்று அவரை உடனடியே திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைத்தேன். அவர் இங்கே வந்தார். தெய்வத்தினுடைய திருவடிகளில் இருந்து பகவானுடைய அருளை பெற்று திரும்ப வந்து நல்ல முறையிலே செய்தார்கள். அவர்கள் செய்கின்ற அங்கே இருக்கின்றது சிற்பிகள் கூடாரமே யோகிராம் சுரகுமார், யோகிராம் சுரகுமார் ஜெயகுருராயா என்ற நாமத்தை விளங்குகின்ற அந்த இதாக ஆகிவிட்டது. இப்போது எந்த விக்கிரகத்தில் பகவானுடைய சிலை வந்தவர்கள் 14 காமராஜர் சிலை செய்திருக்கின்றார்கள். அதே போல தெய்வ முருகன் சிலைகள் அப்படி எல்லாம் செய்து அவர்கள் 5 லட்சத்திற்கும் மேலாக அதிகமான வருமானத்தை காட்டி சிறப்பு பரிசு பெற்றிருக்கிறார்கள். நல்லதான பெரிய பக்தர்களாக அறிவித்தார்கள். அடுத்து அந்த கல் தேர்வு செய்யப்பட்ட இடம் எங்கே? மயிலாடி. நல்லதானம். மயில் ஆடினா முருகன் அந்த இடத்தை பார்த்துக்கங்க. மயில் ஆடுகின்ற இடம் மயிலாடி, முருகனுக்கு சொந்தமான இடம், கன்னியாகுமரி மாவட்டம். பச்சை பச்சையாய் நிறுத்தி பச்சை மைகள் வாகனை போல் இச்சையெல்லாம் தருவார் பெரியே, இவன் பெருமை சொல்லவே வேண்டும் என்று பெரியசாமி புகழ் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். எனவே பச்சை மயில் வாகனமும் அவனே என்பதை அந்த மயில் ஆடுகின்ற இடத்திலே இருந்து அந்த திருவிக்கிரகம் சிலை நின்ற நிலையா அமர்ந்த நிலையா? அபயக்கரம் காட்டி எந்த நிலையை ஒரு ஆரணி உயரத்திலே எல்லோரையும் காத்திருச்சு இந்த அபயக்கரத்தை காட்டிக் கொண்டிருக்கிறார். கிணத்தடி பூஜைகள் இதுவரையும் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய ஓலையால் கட்டப்பட்ட மதுராமித்திரைகள் என்று ஓலையால் கட்டப்பட்ட பகவானுடைய திருவிக்கிரகத்தில் திரு படங்கள் வைத்த பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. கும்பாபிஷேகத்துக்கு பிறகு தெய்வத்தினுடைய உத்தரவு எப்படி வருகிறதோ அதை வைத்து நாங்கள் எங்களுடைய வழிபாடுகளை முறைப்படுத்திக் கொள்வோம் என்று தெரிவித்துள்ளோம். அதை பற்றி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், திருவாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எப்படி பூஜை நடக்கும், என்ன நடக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பார்கள். Kumbhabhishekam will be done in the ritualistic fashion. After the Kumbhabhishekam, we have a Mandala Puja for extending for 41 days, which also will be in the ritualistic manner. After that, there will be only Arati and chanting the name of Yogi Ram Suratkumar. அதாவது அவர்கள் சொல்லுவது, தினமும் நடக்கின்ற பூஜை விதானங்கள் இது யோகி ராம் சரத்குமாருடைய மந்திராலயம், அதாவது அவருடைய நாமத்தை ஜெபிக்கும் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆகவே அங்கே மற்ற பூஜை விதானங்களுக்கெல்லாம் அடுத்தபடியாக ஒரு நிலைதான். ஆகவே இவர்கள் முக்கியத்துவம் தருவது அவருடைய நாம ஜபத்தை அங்கே பரப்புவது மட்டுமல்ல, அங்கே பரப்பி அந்த நாம ஜபம் உலகெங்கும் எதிர்வைக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையிலே இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த கோயிலுக்கு தனியாக பீஸ் இருக்கிறார்களா? பூஜாரிகளோ மற்ற சுவாமியாரிகளோ யாராவது இருக்கிறார்கள்? அந்த கேள்விகளுக்கும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பதில் சொல்றாங்க. As I said, only for this period there will be a puja